இந்த தீர்ப்பு அருணா ஜெகதீசன் ஆணையத்தை வந்து அதையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அது வந்து ஒரு முறைகேடுன்றது என்னுடைய கருத்து. இந்த தீர்ப்பில் உள்ள முறைகேடு. ஏனென்றால் இப்போ ஸ்டெர்லைட்டில் அருணா ஜெகதீசன் ஆணையமும் இருக்குது, சிபிஐ இருக்குது. ஆமாம், முதல்ல வந்து சிபிசிஐடி போட்டார். அது ஃப்ராடாக இருக்குது அப்படின்ட்டு தான் சிபிஐ வேறு வழி இல்லாமல் கேட்டது. அது என்ன அப்போது அப்படி போட்டு சிபிஐக்கும் வந்துருச்சு. அருணா ஜெகதீசன் ஆணையம் எந்தெந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எந்த விஏஓ யாரெல்லாம் பொறுப்புன்னு லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் சிபிஐ என்ன பண்ணியிருக்குது, ஒரே ஒரு போலீஸ்காரன் மேலே மட்டும் போட்டிருக்குது, 15 பேரை கொண்டது. மிச்சம் பேர் பூரா மக்கள் மேலேயே குற்றச்சாட்டு. இதை ஒரு சார்ஜ் ஷீட்டாக ரெடி பண்ணி சிபிஐ கோர்ட்டுக்கு கொண்டு போன போது சிபிஐ நீதிபதி லிட்டரலாக தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டார். இப்போது ஸ்டெர்லைட்டில் இப்படி ஒரு அநீதி நடந்தது என்ற உண்மை அருணா ஜெகதீசன் குழு இல்லை என்றால் நமக்கு தெரிந்திருக்காது. நம்பர் 1. அருணா ஜெகதீசன் குழு மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை, இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. அது எப்பொழுதுமே அந்த குழு வந்து வேற ஒரு ஆக்டில் வருது. அது கிரிமினல் குற்ற விசாரணை அல்ல. அந்த குழுவின் பரிந்துரைகள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம். அரசு பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காது. அந்த வகையில் தான் அது கொலையே பண்ணியிருந்தாலும் எடுக்கலை அப்படின்னு விட்டுருங்க. அதனால் அருணா ஜெகதீசன் குழு விசாரிப்பது சிபிஐ விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காது. உண்மையை கூடுதலாக வெளிக்கொண்டுவதற்கு இது பொய்யா இருந்தால் அது பொய் என்பதை அம்பலப்படுத்தும்.